கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லுகிறாரு, உலகத்தை வேணும்னா நம்ம ஏமாத்தலாம், ஆனா தேவனை ஒரு நாளும் ஏமாத்த முடியாது. யோசிச்சு பாருங்க, பைபிள்ல நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. பொய்யான உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு, ஆனா உண்மையா நடக்கிறவங்களோ அவருக்கு பிரியமா இருக்கிறாங்க. அதாவது நம்ம சொல்ற சின்ன பொய் கூட தேவனுக்கு பிடிக்காது, ஆனா உண்மையா இருக்கும்போது அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஒரு தம்பி ரொம்ப மாசமா வேலை தேடிக்கிட்டே இருந்தான். எங்க போனாலும் வேலை இல்ல அப்படிங்கிற பதில் தான் அவனுக்கு கிடைச்சது. ஒரு நாள் ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூக்கு போனப்ப இந்த ஒரு பொய் மட்டும் சொல்லிட்டா வேலை கண்டிப்பா கிடைக்கும்னு நினைச்சு அந்த பொய்ய சொல்லிட்டான். வேலையும் உடனே கிடைச்சிடுச்சு. வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவனால நிம்மதியா தூங்க முடியல. வேலை கிடைச்ச சந்தோஷத்தை விட நாம பொய் சொல்லிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வு தான் அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு சில நேரம் நமக்கு பொய் சொல்ல தோணலாம். இது ஒரு சின்ன பொய் தானே, இல்ல இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம மனசே நம்மள சமாதானப்படுத்தலாம். ஆனா அன்பானவர்களே, மனுஷங்க வேணா ஏமாறலாம், ஆனா நம்ம தேவன் ஏமாற மாட்டாரு. ஒரு பொய் சில நிமிஷத்துக்கு வேணா நமக்கு லாபத்தை கொடுக்கலாம், ஆனா உண்மை நம்ம வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அதனால யாரும் பார்க்கல அப்படின்னு தப்பை தேர்ந்தெடுக்காதீங்க. தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதுக்காக எப்பவும் உண்மையையே தேர்ந்தெடுங்க. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எந்த குற்ற உணர்வும் இருக்காது. அதுல முழுமையான நிம்மதி தான் இருக்கும். இன்னைக்கு உண்மை பேசுறது கஷ்டமா இருந்தாலும் நீங்க உண்மையையே தேர்ந்தெடுங்க. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் பொய்யின் மேல கட்டப்படாது. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.